அண்மைச் செய்தி. ஓமனில் பாஸ்போர்ட் மற்றும் வேறு ஆவணங்களின்றி தவித்து வரும் பெண்ணை மீட்கக் கோரி முதலமைச்சர் விஜய்க்கு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஓமனில் 19 ஆண்டுகளாக சிக்கி தவிக்கும் பெண்ணை மீட்கக் கோரி முதலமைச்சர் விஜய்க்கு அந்த பெண்ணின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையை சேர்ந்த ஹசர் நிஷா குடும்ப கஷ்டம் காரணமாக 19 வருடங்களாக ஓமனில் தங்கி வீட்டு வேலை பார்த்து வருகிறார் என்றும் அவரது பாஸ்போர்ட் மற்றும் விசா தீக்கிரையானதால் அங்கிருந்து வர இயலாத சூழலில் தங்கியிருப்பதாக அவரது குடும்பத்தினர் அவரை மீட்கக் கோரி முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஹசர் நிஷா தங்கியிருந்த இடத்தில் எதிர்பாராத தீ விபத்தில் அவரின் பாஸ்போர்ட் மற்றும் விசா ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதமானதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 19 ஆண்டுகளாக ஓமனில் சிக்கி தவிக்கும் அவரை மீட்டு தர வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நான் அஷ்ரனிசா, நான் ஒமான்ல. இது பையனோடது, கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்தது. அவங்க இது சீல் அடிச்சு அனுப்பினையில இந்த மனுவும் கொடுத்துருக்குறாங்க ஊர்ல. நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி, இப்ப மயிலாடுதுறையை சேர்ந்த பெண் 19 ஆண்டுகளாக ஓமனில் சிக்கி தவிப்பதாகவும் அவரை மீட்டுத் தர வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் ஹசர் நிஷா. இவரோட கணவரும் ஒரு கூலி தொழிலாளி. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஹசர் நிஷா 19 ஆண்டுகளுக்கு முன்பு ஓமனுக்கு வேலைக்கு சென்றாரு. இவருக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இவர் 19 ஆண்டுகளுக்கு முன்பு வேலைக்கு செல்லும் பொழுது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இவர் தங்கியிருந்த வீடு தீப்பிடித்து எரிந்தது. இதன் காரணமாக இவரோட பாஸ்போர்ட்டு, விசா, அக்கமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்க தங்கி வேலை செய்யறதுக்கு, இந்த ஆவணங்கள் எல்லாமே எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு. எரிந்து சாம்பலான நிலையில இவர் வேற எங்கேயும் வெளியில போய் வேலை பார்க்க முடியாம அங்கு உள்ள உள்ளூர்வாசிகள் துணையோட கிடைக்கிற வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு மிக குறைந்த ஊதியத்துல அங்க மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணவர் இறந்தப்ப பாஸ்போர்ட் விசா இல்லாத காரணத்தால நாடு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டது. இறந்த கணவரோட முகத்தை கூட பார்க்க முடியாத, இறுதி மரியாதை செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. ஒரு நிலையான வேலை இல்லாத காரணத்தால இவரது அனுப்புற பணமும் தடைப்பட்டு போச்சு. இவரது மூத்த மகனுக்கு திருமணமாக நிலையில மகன் சாதாரண, அதாவது வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனியில வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 500 ரூபாங்கிற தினக்கூலி அடிப்படையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாம மயிலாடுதுறையில அவரோட மகன் மாலிக்கும் அவங்க அம்மாவும் சாதாரண ஒரு குடிசை வீட்டுக்கு குடி போகக்கூடிய நிலைமையில இருக்காங்க. இந்நிலைமையில அவங்கள பாஸ்போர்ட் விசா இல்லாத காரணத்தினால இங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட போய் பல்வேறு ஆவணங்களை திரட்டி பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்பிச்சு தூதரகம் மூலமா தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்டையும் மனு கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லா கொடுத்தும் இது வரைக்கும் நடவடிக்கை 2 வருஷமா, கிட்டத்தட்ட 2-3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முயற்சி இல்லை. அவங்கள திருப்பி நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. இந்த விஷயத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலையிட்டு உடனடியாக வெளிநாட்டுல சிக்கி தவிக்கிற தங்களது தாயை தாயகம் கூட்டு வர நடவடிக்கை எடுக்கணும்னு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. பூர்ணிமா, இது சம்பந்தமா நம்ம அவங்களோட பையன் மாலிக் பேசுவோம். மாலிக் அவர் எடுத்திருக்க நடவடிக்கைகளை பத்தி இப்ப சொல்லுவாரு. ஹலோ மாலிக், வணக்கம். நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். இப்ப எவ்வளவு காலமா நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? நடவடிக்கை ஒரு 6 மாசமா தாண்டி தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் சார். கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்தோம். ஹலோ, கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்தோம். போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 3 நாள் நம்மளுக்கு தபால் சென்னை எம்பசிக்கு வர சொன்னாங்க. அங்க போனோம். அங்க போயிட்டு திரும்பியும் NPW ஒரு மனு கொடுத்துருக்கோம். நாங்களும் கஷ்டப்பட்டு எங்கெங்க போனோமோ எல்லாமே அலைஞ்சோம் சார். அதனால நாடு திரும்பாதனால என்னென்ன கஷ்டத்தை நீங்க குடும்ப ரீதியா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ வர்ற பணம் எல்லாமே நின்றுச்சு.
அது இல்லாமல் எங்கள் பாட்டியும் கூலி வேலைக்கு தான் போனாங்க ஃபஸ்ட்டு. சும்மா வீட்டு வேலைக்கு போவாங்க. நான் ஏதாச்சும் கொஞ்சோண்டு இந்த வாட்டர் ஃபில்டர் மூலியமாக அந்த ஹெல்ப்பர் வேலைக்கு போவேன். ஒரு நாளைக்கு 500 கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 300 கொடுப்பாங்க. இந்த இது அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. ரேஷன் கடையில் தான் சாப்பாடு, அரிசி வாங்கி சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம். இப்ப முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? எப்படி மீட்டு தரணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க? எங்களுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, இப்போ சவுதியிலன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் ஒருத்தவங்க, ஜினான் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எங்கேயும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதான் முதலமைச்சருக்கு கோரிக்கை கொடுக்கணும் தான் நாங்கள் நேற்று முடிவு பண்ணி உங்களை எல்லாரையும் வர சொன்னோம். எங்கள் அம்மாவை மீட்டு கொடுக்கணும், முதலமைச்சர் மூட்டி கொடுக்கணும் எங்கள் அம்மாவை. நன்றி மாலிக். முதலமைச்சருக்கு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்காங்க பூர்ணிமா. உடனடியாக தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சுந்தரமூர்த்தி.